ஒரு பெரிய பீஸ் வைக்கிறேன், பெரிய பீஸ் வைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. ওদের হাত দিয়েছে இவருக்கு போட்டுறேன். சுந்தர்பனில் இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டே. இப்போ வந்து உள்ளே போகிறாங்க அவங்க, சரிங்களா? இது வந்து ஒரு டீம் தனியாக போகிறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போகலைங்க. இங்கேருந்து அப்படியே போய் ஸ்ட்ரைட்டாக கடைசியில் போட் நிற்கிது. போட்டில் ஏறி தான் போவாங்க. எங்களுக்கு நாங்கள் இந்த தடவை போகலை, ஏன்னா போகவும் முடியாது. ஸோ பார்க்கலாம். அவங்க நாளைக்கு காலையில் எடுத்துகிட்டு வருவாங்க. பாருங்கள், சேம் பிளேஸ். போட் வரையும் கூட நாங்கள் போகலை. கார்டை காமிச்சிருங்க பை, எப்படி இருக்குன்னு. இங்கேருந்து ஸ்டார்ட்டுங்க சுந்தர்பன். அவங்க அப்படியே போகிறாங்களா? இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட்டுங்க சுந்தர்பன். இப்போ கடைசியில் போய் போட் ஏறி போவாங்க. நாங்கள் ஏன் போகல அப்படின்னா, ஏற்கனவே பாடுபட்டோம். இன்னொன்று இந்த சீசனில் எங்களுக்கு அலௌடும் கிடையாது, அவங்களுக்கு தான் அலௌடு. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் போகிறது கூடாது. அதனால் நாங்கள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரெலாம் போகலை. இங்கே வெளியவே ஒரு பக்கம் கூடு 1-2 இருக்குது. அதெல்லாம் எடுக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அவங்கள்ட்டே கோப்ரோ கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? பார்க்கலாமா? வர்ச்சுவல் ஹனி எக்ஸ்ட்ராக்ஷனுங்க. சுந்தர்பன் பக்கத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு ஸ்பெஷல் நெக்டார் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு சிலருக்கு கூடோட, ஒரு சிலருக்கு கூடு இல்லாமல் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சுந்தர்பன் காட்டுக்குள்ளார நான் நுழைய முடியாது, அதை நான் சொல்லிடுறேன். அதனால் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லி கேமரா கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து அலௌடு இல்லை, அந்த மக்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதனால் அவங்க போய் எடுத்துகிட்டு வருவாங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்ததுமே நம்ம கண்ணு முன்னாடியே புரிஞ்சு காமிச்சிட்றேன். இங்கே அதே கிராமத்துலேயே இங்கேயே ஒன்று கட்டியிருக்கு, மிக பெருசாக இருக்குது. அதை காலையில் எடுக்க போகிறோம். அதுவுமே உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன். எந்தெந்த கஸ்டமர்னு நேம் சொல்லி போட்டுடுறேன். சரிங்களா தம்பி? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இவர்கிட்ட இது சுந்தர்பனில் கொட்டு வாங்கியிருக்கிற அப்படி அவர் பக்கத்தில் போய் எடியா அப்படின்னா எடுக்க மாட்டேங்கிறான். அவன் எல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது? பக்கத்தில் போய் எடியா. போகாத, கலையுதுப்பா, கலையுது. இப்போ கலையுது. ஜூம் பண்ணிக்கோங்க. கலையுதுங்க. ஏக்கா இப்போ எடுத்து வந்தா? ஓகே அதான் சொன்னேன். இவர் தாங்க நமக்கு பாருங்கள், போன வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இப்போ உள்ளுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். பாக காய்ச்சி ஊற்றினலாம் ஒரு சிலர் பேசிகிட்டு இருக்காங்கல்ல. தேனி பூச்சி எவ்வளோ மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க, உயிரோடு இருக்குது. சுந்தர்பன் தேனி பூச்சி கொட்டு வாங்கி பார்த்தாங்கன்னா தெரியும். இவரே போன தடவை நமக்கு எடுத்து கொடுத்தவர் இப்போ வந்திருக்காரு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்துட்டாரா? அது இல்லாமல் 9 கிலோ காலையிலே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது தனியாக இருக்குது. அது இல்லாமல் அதை எடுக்க போகிறோம். அதையும் காமிச்சிருக்கேன். பக்கெட் ஹே, ஓகேவா? இது இப்போ இவர் எடுத்துகிட்டு வந்தது. இது காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதில் இருக்க பாருங்கள், காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. இதில் சொல்லிடுறேன். இது சுந்தர்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். இது இங்கே அனிமல் ரெஸ்கியூ சென்டர்லாம் இருக்குது, டைகர் ரெஸ்கியூ சென்டர்லாம் கூட இருக்குது. அடிப்பட்ட புலி, அடிப்பட்ட முதல்ல, அதில் ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பட்டு இப்போ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க போய் எடுத்துகிட்டு வந்த வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அதெல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். তাইলে একটা গামছা দাও, এটা চাপা দেবো, আর একটা বালতি দাও। எந்த பக்கம் ஓடுறது பையா? வேர் டு ரன்? தட் சைட். ஏக்னேட். ஸோ அங்கே தான் இருக்குது கூடு. எடுக்க போகிறாங்க. போங்கண்ணே. சுந்தர்பன் சைடே ஒரு இதுதான், பயம்தான். ரெண்டாவது நம்ம ஊர் மாதிரி நீ தான் அடித்தோம்.
একটা দাও, আমাদের দাও একটা। গোড়া কোনটা আগা কোনটা? আরে উঠবো কিরম ভাই আমি? কোন পোস্টে? ডাকই আমার মালটা একটু ধরতে পারো এইটা? আরে এই মালটা একটু বাসিটা হালকা একটু ধরো। ধরো ধরো সরো সরো। ওটা তো ফেলে দেবা। কবারে দেবো? একবারে না দুবারে? ধরো দুটো এখন হবে না, তাহলে থাক ধরো। हेलो और नहीं है क्लियर, इधर से क्लियर। সরে যাও, আমার হাতে দাঁড় হয়েছে, বাসটা স্লিপ করতেছে। হ্যাঁ যে বাক্স রয়েছে এখন আবার চাক বসবে, তাই? এই সাউ এক্ষুনি কনে মারি দিলাম। চাক বসবে, তাই তো? হ্যাঁ হ্যাঁ। ஆஃப் कर दो, ஆஃப் करो। இதோ எடுத்தாச்சுங்க. அதான் இவ்வளோ கிடச்சிருக்கு. 2-3 கிலோ இருக்கும், ஒரு 3 கிலோ இருக்கும். ஓகேவா? உள்ளே ஃபுல்லாக கட் பண்ணி போடலாம். ஸோ நேற்று அந்த பக்கெட்டில் கொஞ்சம் இன்றைக்கி எடுத்தது இருக்குது காலையில். இது ஒருத்தர் போய் எடுத்துகிட்டு வந்தது இருக்குது, இதில் இருக்குது. எல்லாத்தையுமே இப்போ பேக் பண்ண போகிறோம், பார்க்கலாம். பிரதர் சுந்தர்பன் வந்து எடுத்துருக்குறோம் தேன். ஸ்பெஷல் நெக்டார் நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் ஃபுல்லாக மழை, அதனால் டைமுக்குள்ளே கொடுக்கணுங்கிறக்காக சுந்தர்பனில் வந்து ஏற்பாடு பண்ணேன். சுந்தர்பன் அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க, செம்மையான ஒரு தேன். இது வேர்ல்டு ரினவுண்டு தேன். ஸோ அதான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்படி எடுத்தாங்க இங்கே அப்படிங்கிறத சொன்னேன். அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பின்னாடி அங்கே தான் பேக் பண்ணுறக்காக வந்திருக்கோம். சுந்தர்பனுக்குள்ளாரெலாம் உட்காந்து போட முடியாது. உள்ளே பூந்து என்னால் எடுக்கிறதும், நான்லாம் உள்ளே இறங்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த காட்டுக்குள்ளார சர்வை பண்ணுறது. கொஞ்ச நேரம் நின்னாலே போதும், உடம்பு ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிடும். அதனால் நான் அதெல்லாம் இறங்கலை. இவங்க எல்லாருமே கூடோட கேட்டிருக்காங்க, கூடோட அப்படியே கட் பண்ணி போட்டுற போகிறேன். சரியா? பார்க்கலாம். இதுலேயும் இப்போ நான் கொட்டு வாங்க வேண்டியது வரலாம். சரியா? இதில் என்ன பண்ண போகிறேன்னா, பூச்சிலாம் ஃபஸ்ட்டு எடுத்துடுறோம். ஓகே, கூடோடு கேட்டிருந்தாங்க பாருங்கள், செம்மையான பீஸு. பிரதர் சித்தார்த் ஃப்ரம் மதுரை, உங்களுக்கு தான் இது. கட்டிங் பார்த்துக்குங்க. சரியா? இதை நான் வந்து 2ஆக கட் பண்ணி போடுறேன், உள்ளே கரெக்டாக இருக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் இதில் கடைசியாக வடிஞ்ச தேனையும் புழிஞ்சும் கரெக்டாக இவங்க எல்லாத்துக்குமே போட்டுருவோம். ஓகேவா? அப்படியே கூடோட நீங்கள் சாப்பிட்லாம். 2 பெரிய பீஸ் போடுறேன், அது போக தேனும் ஊற்றிடுவோம். அடுத்து யார் பை? பிரதர் முகமது ஹபீபுல்லா,
உங்களுக்கு தான் இது சுந்தர்பன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பெஷல் கஸ்டமருங்க இவர். இல்லை, இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பையனுக்கு எல்லா ரக தேனும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாராம். எங்கெங்கே என்னென்ன தேன் கிடைச்சாலும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாராம். அதுக்காக வாங்குறாராம். இது சுந்தர்பன் தேன் சகோ. சரிங்களா? கூடோட அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, அடுத்த பீஸு பாருங்கள். அப்படியே வடியுதுங்க, ஃபுல்லாக வடியுது. ஓகே, பிரதர் முரளி கேவி பெங்களூர், உங்களுக்கு தான் இது. கேக் மாதிரி விழுவுது பாருங்கள். பிரதர் அர்ஜுன் ஹைதராபாடு, உங்களுக்கு இது. இது வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃபில்லிங்கு, அதுக்கு அடுத்தது தேன் ஃபில்லிங். சரிங்களா? அடுத்த பீஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக தேன் வடிஞ்சிருக்குங்க, அதை தான் ஊற்றுவோம். வசந்த்குமார் பெங்களூர். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க வைல்டுலேருந்து வந்த ஹனியை. அவன் சாத்தியம் இல்லைங்க, அதை நான் சொல்லிடுறேன். வசந்த்குமார் பெங்களூர், உங்களுக்கு தான் இது. ராவாக தான் இருக்கும், தொண்டையெல்லாம் கவ்வும் கொஞ்சம். ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்க பாருங்கள். ஓகே பிரதர் பன்னீர்செல்வம் திருவள்ளூர், உங்களுக்கு கூட நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 17 பேருக்கு ஈக்குவலாக போடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக இன்னும் கூடி யார் கம்மியாக இருக்கோ போட்டுருவேன். பாருங்க, இது ஒரு பீஸு. ஓகே, இந்த பீஸ் எடுப்போம். பூச்சி க்ளீன் பண்ணிட்டு இது வந்து சுந்தர்பன்ஸ் தேனி பூச்சி பற்றி உங்களுக்கு வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரொம்ப ஆக்ரோஷமான தேனி பூச்சிங்க இது. அதோடைய சர்வைவலே ஹார்டாக இருக்கும், அதனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது ஆக்ரோஷமாக தான் இருக்கும். எதை எடுத்தீங்கன்னாலும் சுந்தர்பனுக்குள்ளார உங்களை கொள்றதுக்கு பார்க்குங்க. 5 பீஸ் போட போகிறேன். பிரதர் லேக்கத்தளி சென்னை. அடுத்து மோகன்ராஜ் சேலம். மோகன்ராஜ் சேலம். பேருங்க சந்தோஷ் சென்னை. சந்தோஷ் சென்னை அண்ட் கணேஷ் கேஎஸ் சென்னை. கணேஷ் கேஎஸ் சென்னை. 4 பீஸ். சரிங்களா? பேர் லியாக்கத்தளி சென்னை. லியாக்கத்தளி சென்னை, உங்களுக்கு. ஓகே, மோகன்ராஜ் சேலம். மோகன்ராஜ் சேலம், உங்களுக்கு இது. பாருங்கள் பீஸு. அடுத்து சந்தோஷ் சென்னை. சந்தோஷ் சென்னை, உங்களுக்கு. அடுத்து கணேஷ் கேஎஸ் சென்னை. கணேஷ் கேஎஸ் சென்னை. கணேஷ் கேஎஸ் சென்னை, உங்களுக்கு பிரதர். ஓகே, இதுக்கெல்லாம் இன்னும் கூடு வரும், ஆனால் இப்போதைக்கு பேஸாக எவ்வளவோ போட்டுறேன். ஒரு பெரிய பீஸ் வைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இது பீஸுக்கு அகைன்ஸ்ட் க்ரூயாலிட்டி அப்படின்லாம் சொல்கிறவங்க உண்டு. அதெல்லாம் நான் அப்புறம் பேசுகிறேன் இன்னொரு டாப்பிக்கில். வேறு பூச்சி தெரிஞ்சால் சொல்லுங்கள். கையாண்டு கட்ட விடலாம். பயமே அடித்தாதீங்க, தேன் கீழே போய். அப்புறம் அவ்வளோதானா? இங்கே ஒன்று கீழே. இங்கே. தமிழ்வாணி ரவிக்குமார், காஞ்சிபுரம், உங்களுக்கு தான் இந்த பீஸு. நான் போடலாம்ல. இது வந்து போலன் பாருங்கள், ஃபுல் போலன்.
பிரதர் தாமஸ் ரவி சென்னை உங்களுக்கான கூடு இது எடி. வெளியே போகக்கூடாதுன்னு. எஸ் குமரன் ஹைதராபாத் 2 kg ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, எனக்கு புரியுது வெளியே லீக் ஆகிறது. க்ளவுஸ் போட்டால் இதான் பிரச்சனை, ஃபீல் பண்ண முடியாது. முகமது வசீம் கான் தென்காசி உங்கள் பீஸு. ஓகே, அருண் சிவா சென்னை உங்களுது. இது தாமஸ் ரவிக்கு மட்டும் ஒரு சின்ன பீஸ் போடுங்க. தாமஸ் ரவி பிரதர். ஓகே, ஆக்சுவலாக இதுக்கு மேலேயே போட வேண்டியது வரும். ஒரு சொட்டு தேன் வேஸ்ட் பண்ணால் கூட ரொம்ப திட்டுவேன் ஆஃபீஸில். இங்கே அதெல்லாம் சாத்தியம் இல்லை. தானே மற்ற உயிருக்கு போயிடுங்க. எறும்பு சாப்பிடும், மற்ற உயிருக்கு போயிடும். பிரதர் ஃபஹத் சென்னை உங்களுக்கு தான் இது. பொறுமையாக பிரதர் கே இளங்கோ ஆத்தூர் உங்களுக்கு இது. அடுத்து பிரதர் திலீப் குமார் சென்னை உங்களுக்கு. பிரதர் ஹரிஹரன் சி கோயம்புத்தூர் உங்களுக்கு. எஸ் குமரன் ஹைதராபாத். எஸ் குமரன் ஹைதராபாத் 2வது 1 kg உங்களுக்கு. இதுதான் கொஞ்சம் பூச்சிலாம் ஒர்க் பண்ணோம். பூச்சி தான் இருந்தால் சொல்லுங்கள். இந்த பக்கம் ஒரு செம பீஸ் இருக்கிறதுனால இதை கட் பண்ணுறேன். எஸ் குமரன் ஹைதராபாத் 2nd 1 kg. எஸ் குமரன் ஹைதராபாத் 2nd 1 kg இது. பூச்சி எடுத்துட்டேன், போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு மட்டும் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியான கூடு தாங்க இருந்துச்சு. அதனால் அதை மறுபடியும் அந்த கூடை நான் ஈக்குவல் பண்ணிடுறேன். இவருக்கு போட்டுறேன். பூச்சிலாம் எடுத்துட்டேன். மரப்பட்டையில் ஒட்டிகிட்ருக்கு, அதையும் எடுத்துட்டேன். வேக்ஸ் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். சரிங்களா? கட் பண்ணி 2 போடுங்க.
இது வந்து செம்ம ராவாக இருக்குங்க, அதையும் சொல்லிடுறேன். ஃபர்மெண்டடாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபேக்கு அது இதுன்னு சொல்லாதீங்க. நம்புறவங்க மட்டும் வாங்கினா போதும். கை வச்சு மறைக்கிறீங்க. இதில் கம்மியாக இருக்குது. இதில் பண்ணுங்க ரெண்டாவது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எடை வச்சு உள்ளே இருக்கிற தேனையும் புழிஞ்சிட்டு உங்கள் எல்லாத்துக்கும் ஊற்ற போகிறேங்க. அவ்வளோதான். பாருங்க, பூச்சியில் ரிமூவ் பண்ணுறேன். அதையும் மீறி 1-2 வரதான் செய்யும். 1-2 பூச்சி உள்ளே இருக்குது சொன்னால் அது பெருசாக பேடாக ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வாயில்டிலிருந்து அப்படியே எடுத்து தரும்போது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே. இப்போ இதை புழிஞ்சிட போகிறேங்க. புளியறதுக்கு முன்னாடி இதில் போட்டுறேன். பாருங்கள் அவ்வளோ அப்படி பீஸு. வெயிட்டு ஃபுல்லாக இறங்குது. ஓகே, சில்லுன்னு இருக்குது. க்ளவுஸுக்குள்ளே தேன் கையில் படும்போது என்னன்னு தெரில, சில்லுன்னு இருக்குது. பாருங்கள், ஒரு பாட்டில் வந்து 483 கிராம் இருக்குது. அப்போது சராசரியாக 1500 கிராம் ஊற்றினா போதும். 1500 கிராம் ஊற்றினா போதும். ஆல்ரெடி வடிஞ்சது இது காமிச்சிருங்க. ஒரு பூச்சி கூட கிடையாது. ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஐயோ, இது வேறு ஒரு பூச்சி கூட கிடையாது. ஃபுல்லாக எடுத்தாச்சு. இது போக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இதையும் புழிஞ்சு ஊற்றிடுவோம். சரிங்களா? அப்போ எத்தனை பேர்த்து வருதுன்னு பார்க்கலாம். 17 கிலோ ஆக்சுவலாக இது. அது போக தேன் பத்தலைன்னு சொன்னால் நாளைக்கு எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து தேனை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ புழிஞ்சு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? பிரதர் திலீப் குமார், சென்னை. உங்களுக்கு 1 kg ஹைவோடு கேட்டிருந்தீங்க. அது வடிஞ்ச தேனை இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். வடிஞ்ச தேன் ஊற்ற போகிறோம். பை கரெக்டாக 1 கிலோ வந்ததுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்துடுச்சு. வெயிட் வந்துச்சு பிரதர். மறுபடியும் சொல்கிறேன், கஞ்சத்தனமெல்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் பத்தாமல் போயிருமேன்னு சொல்லி தான் நெருக்கி ஊற்ற வேண்டியதாக இருக்குது. தேன் நிறையா கிடைக்கிறப்ப இந்த கஞ்சத்தனமெல்லாம் பார்க்க மாட்டேன். சரிங்களா? க்ளோஸ் करो भैया. बोलो दिलीप कुमार चेन्नई. शो देर लेबल हाँ बोलो दिलीप कुमार चेन्नई. हाँ बोलो देर उधर बोलो. दिलीप कुमार चेन्नई. இதாங்க உங்கள் தேன். இந்தாங்க இதுதாங்க நோ இதுதாங்க உங்களோட தேனே. बंगाली में बोलो. दिलीप कुमार ब्रदर, here is your Chennai, here is your forest honey. ब्रदर, yes forest honey. बोलो बंगाली में बोलो. दिलीप कुमार बाबू, এটা সুন্দরবনের মধু. हाँ ओके. दिलीप कुमार बाबू, ये सुंदरबन का मधु. ओके अच्छा. ब्रदर हरिहरन सी, कोयम्बटूर. बस யா பிரதர் ஹரிஹரன் சி, கோயம்புத்தூர். உங்களுக்கான காட்டுத்தேன் சுந்தர்பனுங்க. பார்க்குறத வச்செல்லாம் எதுவும் அடைய என்னது பார்க்குறதுக்கு அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு கூட நினச்சிடாதீங்க. ஏன் போட்டுருங்க. बोलो 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 हरिहरन सी, कोयम्बटूर. बोलो हरिहरन सी, সুন্দরবনের মধু. हाँ सुंदरबन தேன், সুন্দরবন অরিজিনাল মধু. हाँ. எஸ் குமரன், ஹைதராபாத். உங்களோடது பிரதர். ஃபர்ஸ்ட் 1 kg. ஒரு பேட் லக் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான நெக்டராக எடுத்து கொடுப்போம் யூஸ்வலாக. 2 கிலோ ஆர்டர் பண்ணால் பேட் லக்குன்னு சொல்ல முடியாது, குட் லக்.
உங்களுக்கு ரெண்டுமே சுந்தர்பனே கிடச்சிச்சு. அப்படி பாருங்கள். எஸ் குமரன் ஹைதராபாத். எஸ் குமரன் குமரன் এস কুমরন कुमरन কুমরন হায়দ্রাবাদ সুন্দরবনের মধু অরিজিনাল। ठीक है ब्रदर एस कुमरन हैदराबाद सेकंड 1 kg है உங்களுக்கு. ओके डन ज़्यादा ज़्यादा ठीक है. हाँ 5 ग्राम ज़्यादा ना 20 ग्राम भैया ज़्यादा ठीक है. यस हाँ एस कुमरन हैदराबाद एस कुमरन हैदराबाद हैदराबाद आपका दूसरा आपका बॉटल दूसरा बोतल हाँ। सुंदरबन का मधु है। हाँ ठीक है. सिस्टर तमिलवाणी रविकुमार कांजीपुरम. बस ஓகே ஓகே இல்லை பஸ் வந்துருச்சு பை. ஓகே ஓகே தமிழ்வாணி ரவிக்குமார் காஞ்சிபுரம். க்ளோஸ் எல்லாத்தையும் இவர் சொல்லலாமா? பரவாயில்லையா? रवि कुमार कंजीनल तमिलवाणी रविकुमार कांजीपुरम. तमिलनाडु बोलो वो बात बताओ. क्या नाम है? रवि कुमार. रवि कुमार सुंदरबनेर ओरिजिनल मधु. हाँ ஓகே. பிரதர் தாமஸ் ரவி சென்னை. உங்களுக்கு இது ஃபுல்லாக போலன் சரிங்களா? ஃபுல்லாக போலன் அது. ஓகே ओके क्लोज करो. थॉमस रवि चेन्नई. थॉमस रवि चेन्नई सुंदरबनेर ओरिजिनल मधु. मधु मधु और मधुमक्खी. मधुमक्खी हाँ मधुमक्खी का पालन है ना. के ब्रदर के इलंगो आतूर आतूर तालुका उनके जी. बस 1480. डन ओके. ठीक है. के इलंगो आतूर के अलंगो अतुर सुंदरबनेर ओरिजिनल मधु. मधु. ब्रदर अर्जुन हैदराबाद உங்களுக்கு बस 10 கிராம். ஓ 480 வரணுமா? डन க்ளோஸ் करो. क्लोज कर भैया. अर्जुन हैदराबाद. अर्जुन हैदराबाद सुंदरबनेर ओरिजिनल मधु. मोहन राज सेलम உங்களுக்கு பிரதர். போதுமா? போதும். இப்போ புளியறதை காமிச்சிருங்க. மோகன்ராஜ் मोहन ராஜ். सुंदरबनेर ओरिजिनल मधु. ஓகே மீதி ஆளுக்கு அப்படியே போட போகிறோம். போட்டு புளிஞ்சிடலாங்க. இருங்க ஓன்னு எடுத்து போடுங்க. அப்படியா? ஓகே வேஸ் பாருங்கள். அப்படியே கையில் புளிங்க. இல்லை ஆ பார்த்துக்கோங்க. எப்படி இந்த தேனை தான் சாப்பிட போகிறீங்க. அப்படியே துணியோடு புளிஞ்சிட போகிறோம். ஓகே பிறகு பாருங்கள் ராவா ஃபுல்லாக இறங்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு போட்டு புளிஞ்சிக்கலாம். அதை அந்த பிளேட்டில் வச்சுருங்க. அந்த பிளேட்டில் வச்சிடறேன். 1 மினிட். ஹார்டாக இருக்குங்க இந்த கூடு.
ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே கேக் மாதிரிலாம் இருக்காது, பயங்கர ஹார்டாக இருக்கும். அதை நான் சொல்லிடுறேன். சுந்தர்பன் அந்த கூடோடைய இது கூட ஹார்டாக இருக்குங்க பாருங்க. ஓகே, மணக்குது, அது ஒரு மாதிரி மணக்குது, தேன் வாசம். உள்ளுக்குள்ளே வேக்ஸ் எல்லாம் கிடக்கும், அதெல்லாம் இப்போ புழிஞ்சிருவோம். ஓகே, இருங்க பாருங்கள், ஒரு பூச்சி வந்திருந்தாலும் அதை எடுத்துருப்போம். இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி தான் எடுக்கிறோம். சரியா? மணக்குதுங்க, ஒரு மாதிரி ஈர வாசம் அடிக்கும். சரிங்களா? லைட்டாக அது மனம். ஆக்சுவலாக ஒரு சிலர் நிறைய கார்ப்பரேட்டோட ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம மக்கள் அடிக்ட்டுங்க. சானிடைசர் வாசமாக அடிக்கும், மணக்கிற மாதிரி. செயற்கையாக தேனுங்க, அது ஒரு மாதிரி வாசம் அடிக்கும், ஒரு ஈர வாசம் அடிக்கும். போட்டோமா, இதெல்லாம் நம்ம வலிச்சு ஊற்றிக்குவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை போட்டு ஒரு புளி புழிஞ்சிருவோம். ठीक है? एक मिनट भैया, சுத்தம் இங்கே புரிஞ்சிடலாம். ஆமாம், இல்லை பை, இப்படி பிடிச்ச மாதிரி இங்கே இதுக்கு புழிஞ்சாகணும். ஓகே, பேர் முகமது ஹபீபுல்லா, சென்னை. உங்களுக்கு பையனுக்கு கொடுங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பையனுக்கு உலகத்தில் எங்கே தேன் கிடச்சாலும் எல்லா ரக தேனையும் நான் சாப்பிட வைப்பேன் அப்படின்னு சப்பா தான் எடுத்து வாங்குறாருங்க அவர். ফার্স্ট টাইম মোহাম্মদ হাবিবুল্লাহ ভাই, সুন্দরবনের অরিজিনাল মধু আপনার ছেলের জন্য পাঠাচ্ছি. உங்கள் பையனுக்காக, உங்களோட குழந்தைக்காக அப்படின்றாரு. பிரதர் வசந்த்குமார் CN பெங்களூர். உங்களுக்கு கஞ்சத்தனம் பண்ணல, எல்லாத்துக்கும் பத்தணுண்டு தான். ஓகே, வசந்த்குமார் CN பெங்களூர். বসন্ত কুমার CN ব্যাঙ্গালোর আপনার জন্য সুন্দরবনের মধু পাঠাচ্ছি. ওকে, பிரதர் முரளி KV பெங்களூர். உங்களுக்காக யா মুরলি কেভি ব্যাঙ্গালোর আর সুন্দরবনের মধু. பிரதர் சித்தார்த் மதுரை. உங்களுக்கு ज़्यादा होगा. இன்னொருத்தருக்கு ஊற்றுறதுக்காக கொஞ்சம் எடுத்துருவோம். சாரி, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. கரெக்டாக ठीक है. সিদ্ধার্থ লাস্ট সিদ্ধার্থ মাদুরাই. সিদ্ধার্থ মাত্রায় সুন্দরবনের অরিজিনাল মধু.
பிரதர் பன்னீர்செல்வம் திருவாரூர் உங்களுக்கு கடைசி வராது. நல்லா வலிச்சு விட்ருவோம் உள்ள கை விட்டு வலிச்சிருங்க. வலிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு கொண்டு பத்தலைன்னா நாளைக்கு எடுக்கிறதுல ஊற்றிக்கலாம். அப்போ கூட அது வராது பை. இல்லை வர வரைக்கும் ஊற்றிடும். ஓ சாரி பார்த்தீங்களா, லைட்டான வந்துருச்சு, தேன் போயிடுச்சு கீழே. ஓகே விடுங்க. ஒரு 200 கிராம் பத்தலைன்னு நம்ம சொல்லிடலாம் பை. தட்டில் இருக்கிறது அது எல்லாத்தையும் வலிச்சிருக்கோம். பை இதில் இந்த மாதிரி ஊற்றும் போது கீழே போயிடுது பை. ஓகே மேலே இழுக்கிறோம்ல, அதில் இது நவுந்துருது. கிராம் கம்மியாக இருக்கும். இன்னும் வலிக்கலாம், ஆனால் போதும். ஓகே சொல்லிடுறேன். பிரதர் பிரதர் பன்னீர்செல்வம் திருவாரூர் உங்களுக்கு ஒரு 200 கிராம் கம்மியாக இருக்குது. இது நாளைக்கு எடுப்போம் தேன். அந்த தேனை வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிடுறேன். அது போக இங்கே பாருங்கள், அது போக இன்னொரு 6 பேர்த்துக்கு கூடு போட்டதோடு சரி. அதுக்கு மேலே தேன் பத்தில் நிறைய பேர்த்துக்கு ஒவ்வொரு கிலோ ஊற்றியாச்சு. ஸோ 6 பேர்த்துக்கு ப்ளஸ் இதில் ஒரு 200 கிராம். இது எல்லாமே நாளைக்கு ஃபில் பண்ணுவோம். அப்போ கூடோட ஒரு சிலர் கேட்டாங்க, அவங்களுக்கும் ஃபில் பண்ணுவோம். நாளைக்கு பார்க்கலாம். நன்றிங்க. এদিকে দেখো তো, টাইম দেখাচ্ছে কোনো টাইম? সব আছে ওটা তুমি ওটা সোজা ওটা, তোমার দিক ধোয়া দা। আটটু উপরে উঠি ওইদিক এই পাড়ের ডালে চলে আসো, এত লেট করলে হয় না। ওইবারে পোকা রয়েছে, এইবারে পোকা আছে, এইবারে এই সাইডে দেখতেছিলেন নাকি? ভগবান, এত সময় লাগালি হয়? এক কাটি কখন বেরোয় চলে যাবো। আগে গিলটি ফেলো, হ্যাঁ ব্যাস। এবার এই মাথার দিক দিয়ে অল্প একটু ফেলো। হ্যাঁ একবারে না, দুবারে দেবা। হ্যাঁ রয়েছে কাকু, কাকা দাও। হ্যাঁ গাছের ছাল কেলায় না। হ্যাঁ এবারে আরে হ্যাঁ দাঁড় উঠু বিট দিয়ে একটু কাকা দিলি এই হয়ে যায়। নামো, এই গায়ে একটু লাগিয়ে রয়েছি, মধু গায়ে লাগিয়ে রয়েছি, আরো একটা খন্ড। হ্যাঁ ওই পায়ে কাঁধে। আরে ও না, এই তাকে নামো। এই কানায় অনেকটা মধু, এই জায়গাটা অনেকটা মধু। হ্যাঁ উপরের পাশে গাছের ঘা, ওই জায়গাতে দেখো মধু দেখতে পেয়েছো? আরে উপরের পাশে ওই যে, হ্যাঁ ওই যে আরো উপরে গাছের গাতে। হ্যাঁ ওই যে, হ্যাঁ ওই নামো। সব ভালো করছে, নামো। হ্যাঁ দেখা যাচ্ছে না, নামো। দাও হ্যাঁ দাও, চলে এসো।
আস্তে আস্তে নামো, ওই ভাই বেরো, ওই ভাই ওই ভাই তোমার কাড়ি ফাড়ি তো সব লিবই ফেলাইছো। হাঁটো 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 হাঁটো, বাঁ দিক চলে যাবো, ঠিক আছে? হ্যাঁ ওই তো এই সোজাই যাতে বাঁ দিকে চলে যাবো, এই জায়গাতে গিয়ে। বাবা এটা বন্ধ করো তো, এটা অন রয়েছে এখনো, দেখো তো। হ্যাঁ একবার চাপ দাও। তুলে এসো, আছে আছে। হ্যাঁ কি তাই কি? ও চাপ দাও, একবার চাপ দাও। হয়নি, ওঠো ওঠো ওঠো, চলে এসো চলে এসো, তোমার গাড়ি লাগবে না, তুমি ছাড়ি দিয়ে উঠে এসো। আগে ফেল দাও, ধরিস কি? ওই গিল্টি ফেলো, গিল্টি ফেলো, গিল্টি ফেলো, ওই গিল্টি রয়েছে এবারে আরো। হ্যাঁ বাবা বেশি করে ফেলো একটু। হ্যাঁ দাঁড়াও, নাও নাও, ধোয়া রয়েছে, হাত দিয়ে ধরে ফেলবা। হ্যাঁ ওই গাছের গাড়া একটু কাকি দাও, হ্যাঁ গাছের গাড়া কাকি দাও। চলো নামো, নেমে এসো। গিল্টিটা ফেললো না, এই গাছের চাকের গিল্টিটা ফেললো, আমার তো করবে। আরে এই লেভেল করে, বাচ্চা লেভেল করে। হ্যাঁ হ্যাঁ থাক, চলো নামো। চলো চলো চলো, বন্ধ করা লাগবে, বন্ধ করে দেখি দেখি, বন্ধ করে দিই। চলো হুম চলো, হাঁটো। জোরে হাঁটো। சரியான குளிர். No problem, right? ये सिस्टम की मास ना चलो चलो
ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, இது நேற்று ஃபுல்லாக எடுத்தது, இப்போ காலையில் வரைக்கும் எடுத்தது. ஓகேவா, கிடச்சிருக்கு. நல்லா தூங்கி கூட முழிக்கல, எழுப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ போட்லேருந்து வந்துட்டுருக்காங்க, ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. 4 டைம் போனாங்க, ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. ஒரு பேட்ச் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, மணக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டைம் இங்கே வந்து நிற்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணுறோம், எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அவங்க இன்னொரு பக்கெட் கொண்டு வராங்க. கோப்ரோ உள்ளே கொடுத்து விட்டுருந்தேன். எக்ஸ்ட்ராக்ஷன்லாம் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் யார் யார் இருக்காங்களோ புரிஞ்சு ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். ওদের দিয়ে আইছে, ওদের হাত দিয়ে আইছে, ডাক্তার দিয়ে আইছে না ডাক্তার দিয়ে আইছে। ঠিক আছে, ঠিক আছে। এইসব পুরো এইসব পুরো সিল দেখাও। দেখো পুরো সিল, পুরো সিল சீல் ஹே. ठीक है, ठीक है. நேற்று அப்படியே எடுத்து புழிஞ்சு ஊற்றுனாங்களா. நேற்று பாருங்கள், 7 பேர்த்துக்கு தேன் ஊற்ற முடியல, கூடு மட்டும் போட்டிருந்தோம். இன்னொன்று, கூடு கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். தேன் நிறையா கொடுத்துருக்கேன். தேன் தான் சாப்பிட்ணும், அதனால் தேன் நிறையா கொடுத்துருக்கேன். சரிங்களா, பாருங்கள். அப்புறம் இப்போ இது வந்து வாங்க, காலையில் இன்றைக்கி வந்து சேர்ந்ததுங்க. காலையில் போய் நின்று வாங்கின்னு வந்தோம் பாருங்கள், எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதை தான் புழிஞ்சு உங்களுக்கு ஊற்ற போகிறோம். இதெல்லாம் எதுவும் பண்ணையிலாம் க்ரியேட் பண்ண முடியாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பீஸை தான் இப்போ எடுக்க போகிறேன். எடுக்கலாமா? உங்களுக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு பாருங்கள், ஏதாவது செயற்கையாக க்ரியேட் பண்ணிட முடியுமா? ஓகே, அப்படி ஓகேவா. பூச்சி கீச்சியில் இது இல்லை, எல்லாம் எடுத்துட்டேன். ஓகே, இது அப்படியே உங்களுக்கு புரிஞ்சு ஊற்ற போகிறோம் பிரதர். ஃபஸ்ட் ஆள் பன்னீர்செல்வம் 1500 வரணுங்க பாட்டில் வெயிட்டோட. பாருங்கள், எடை 1250 ஊற்றியாச்சு, 1500 வரணும். ஓகே, ஒவ்வொருத்தருக்காக ஊற்றுறேன். புளியலாமா? ஓகே, அசல் ரா ஃபாரஸ்ட் சுந்தர்பன் தேனுங்க இது. ஒருத்தருக்கு நான் நல்லாவே புழிஞ்சிட்டு அங்கே பச்சிட்றேன் பை, கடைசியாக துணியில் புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், கூட ஆடு தான். ஓகே பிரதர், பன்னீர்செல்வம் சென்னையா? திருவாரூர். பன்னீர்செல்வம் திருவாரூர் உங்களுக்கு தான். ஆயிரத்தி 480 கிராம் வரணும். ஓகே, ஊற்றியாச்சு பிரதர், பக்காவாக வந்து சேர்ந்துடும். மூடி போட்டுடுறேன். பரவாயில்ல, கடைசியாக தொடச்சிக்கலாம், கடைசியாக தொடச்சிடுவோம். ஓகே, கீழே வச்சுருங்க. அடுத்து பிரதர் சந்தோஷ் சென்னை. சரிங்களா, இப்போ பிழிஞ்சதை காமிச்சேன், ஊற்றுறேன். ம். 1500 ஆச்சு. ஓகே பிரதர், உங்களுக்கும் ஊற்றியாச்சு. சந்தோஷ் சென்னை. பிரதர் ஃபஹத் சென்னை உங்களுக்கு தான். இது உங்களுக்கு 1480 வரணும். பாருங்கள், எடுத்து போட்டு புளிகிறேன். இந்த பீஸ் உங்களுக்கு சரியா? அப்பா,
ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கலர் பிரதர் உங்களுக்கு இந்த கூட. இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஊற்றிட்டா பே புழிஞ்சிட்டா பே. இல்லை சொல்லிட்டீங்களா, நல்லா ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிரதர் ஃபஹத் சென்னை. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. எடுக்கட்டா? ஓகே. மெழுகு இருக்குது, சாப்பிட்லாம், தப்பே இல்லை. ஃபர்மெண்டட், நல்லா ஃபர்மெண்டேஷன் உள்ள தேன். வடியுது போய் கையிலிருந்து வடியுது. ஓகே பிரதர், ஃபஹத் சென்னை உங்களுக்கு தான் இது. தொடச்சிருவோம் சரியா? ஊசி செம்மையாக இருக்கு. இது நம்ம கூடு மாதிரி இல்லைங்க, செம்ம ஹார்டாக இருக்குது. மோர் கூடு மாதிரி இல்லை, புளியறது செம்ம ஹார்டாக இருக்குது. ஓகே, உள்ளே ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் அடுத்த ஆளுங்களுக்கு. பெரிய கூட புளி என்ன பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் புளியிருக்கு வேணும்ல, இது போதும். எடுத்துட்டா? ஓகே, கையில் வேக்ஸுங்க இது மேலே மிதங்கிறதுலாம் ஹைவ் பார்ட்டிகிள்ஸ். முகமது வசீம் கான் தென்காசி உங்களது பிரதர். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, உங்களோடது பிரதர். பிரதர் கணேஷ் கேஎஸ் சென்னை உங்களுது.
கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன். அப்புறம் அதெல்லாம் பரவாயில்ல, தேன் இருந்துட்டா ஊற்றிடலாம். பிரதர் இன்னும் 2 பேர்த்துக்கு வேணும் பிரதர். முரட்டு கூடியா இது, நீ வச்சுக்கிறியா? எல்லாமே பெரிய பெரிய கூடு. நம்மளுக்கு 2 பக்கெட்டு கொண்டு வந்துருவாங்க. ஆமாம் பாருங்க, செம பீஸு. பேர் என்ன? அருண் சிவா சென்னை, லேக்கத்தளி சென்னை. பிரதர் அருண் சிவா சென்னை, லேக்கத்தளி சென்னை. உங்களுக்கு தான் இந்த பீஸு. அருண் சிவா அண்ட் லேக்கத்தளி 2 பேர் சென்னைக்காரங்க தான். அடே ஃபஸ்ட்டெல்லாம் ஹேட்டர்ஸுக்கு பதில் சொல்லிட்டுருந்தேன், இப்போல்லாம் பதில் சொல்கிறதில்ல. ரொம்ப நம்ம தராதரத்தை குறைக்குது. ஏன்னா அவனுங்க வரதே ரொம்ப தரங்கட்டு தான் வரானுங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டு. பொழப்பே இல்லையாடா உங்களுக்கு? சீரியஸாக கேட்குறேன். இல்லாமல் உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆச்சரியமாக இருக்குது. பொழப்பே இல்லையாடா. நாம் இது வேலையாக பார்க்குறோம், ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணுறது வேலையை விட்டு இல்லாமல் பண்ணி. என்னென்னா பை, காலையில் வெளிக்கு போகும்போது அவனுக்கு போர் அடிக்குன்னு சொல்லி பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு கமெண்ட் பண்ணுவானுங்க. உண்மையாக அதுதான். ஃபோன் யூஸ் பண்ணிருப்பானுங்க, வேலைக்கு ஆவானுங்க. பிரதர் அருண் சிவா சென்னை உங்களுது. எடுத்துட்டா இல்லை பிரதர் லேக்கத்தளி சென்னை உங்களுது. இதோட ஹைவோடு கேட்டவங்க எல்லாத்துக்குமே போட்டாச்சுங்க. இது போக இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக புழிஞ்சு ஊற்றிடுவோம். மீதி எல்லாத்தையுமே ஒரு 25 பேர்த்துக்கு புழிஞ்சு அப்படியே மொத்தமாக புழிஞ்சு ஊற்றிடுவோம். உண்மையாக சொல்கிறேன், வேலை பெண்டு நிமிருது. 7 நாள் ஆச்சு நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் சரியான ஃபுட்டெல்லாம் இல்லை. அதனால் ஒரு 4 டேஸில் முடிச்சிடலான்னு நினச்சோம். 7 நாள் ஆச்சு. அதனால் கம்மியான குவான்டிட்டி தான், ஒரு 20 பேர், ஒரு 45 பேருக்கு தான் எடுத்திருக்கோம் 7 நாள். அதனால் இதான ஸ்பெஷலாக கொடுக்கணும், ஸ்பெஷல் நெக்டார்னு ப்ராமிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் பெண்டு நிமிருது. எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் காமிச்சிட்டேன். மொத்தமாக தம்பி போட்டு புழிஞ்சு கூடோடு வேணாம், சும்மா புழிஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு ஒரு 25 பேர் 26 பேருக்கு ஊற்றுவாப்பில். அதோடு இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அதனால் இப்போ கூடோடு தான் போட்டு புளியிடும் பிரதர், சொல்லிடுறேன். அப்படியும் இவ்வளவும் காமிச்சு எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் அதை ஏற்றுக்கிறேன். என்னால் அதுக்கு மேலே முடியாது, அதுக்கு மேலே ட்ரான்ஸ்பரன்சி காமிக்க முடியாது, ஓப்பனாக சொல்லிடுவேன். அதனால் இப்போ இந்த 26 பேருக்கும் ஒன்றா போட்டு புளிவார், அது மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மறுபடியும் இந்த தேனே இதே மாதிரியே இருக்கும், சுந்தர்பன்னு சொல்ல முடியாது. அடுத்ததில் வேறு பேட்ச்சு வேறு மாதிரி இருக்கும். மறுபடியும் சுந்தர்பனுக்கே நாங்கள் வருமானே தெரியாது, அது அந்த சீசனில் வருவோம். அதனால் தம்பி எல்லாத்தையும் போட்டு புளிவாப்பில், அது சீக்கிரமாக முடிச்சுட்டு போகிறதா நாங்கள் பார்க்குறோம். அதனால் ஒன்றா போட்டு புளிகிறாப்பில், ஒவ்வொன்றா புளிவாப்பிலையான்னு எனக்கு தெரியல. சரிங்களா, பார்க்கலாம். 20 பேருக்கு வந்து கூடோட ஃபில் பண்ணியிருந்தோம். இப்போ என்னென்னா காலைல கொண்டு வந்தாங்களே 2 பக்கெட்டு, அதில் ஒரு பக்கெட் என்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 25 பேருக்கு வந்து கூடு இல்லாமல் எனக்கு பிழிஞ்சே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிழிஞ்சு ஊற்ற போகிறோம். ஒரு பக்கெட் அங்கே இருக்குது பார்த்துக்குங்க. இன்னொரு பக்கெட் என்கிட்ட இருக்குது, பூச்சியெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க கூட்டை அப்படியே நான் இதில் பிழிஞ்சு ஒவ்வொருத்தருக்காக வந்து ஃபில் பண்ணிடுறேன். சரிங்களா, பை. அப்படியே பக்கத்தில் காட்டிடுறீங்களா? இங்கே இதிலே புழிஞ்சிடறேன். அப்படியே அதிலே புளிக்கிறீங்களா? இல்லை மேலே வச்சுக்கலாமா? வேண்டியதில்லை இல்லை, வேணாம், அப்படியே புழிஞ்சிடறோம். புளிங்க. ஆக்சுவலாக சுந்தர்பன்ஸில் சரியான வின்டரு, அதை தேன்லேயும் ஃபீல் பண்ண முடியும். சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இல்லை அப்படியும் வரல, அந்த மேலேருந்து காமிக்கும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இல்லை இப்படி வந்துட்டீங்களா? சேரில் வச்சு புளிக்கிறீங்களா? சேர்லையா? இல்லை இது மேலே வச்சுறாருங்க. ஆமாம், நான் ஊஞ்சல் ஆடாமல் பார்க்கணும். ஊஞ்சல் ஆடாமல் போய்
சூப்பர் பை. ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே பாருங்க எவ்வளோ பெரிய கொடுப்போம் பாருங்க. இது அப்படியே உடச்சி காட்ட முடியுது. உடைக்க முடியல. ஏன்னா இந்த அறை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஆக்சுவலாக ஒவ்வொரு ஏரியாவில் கிடைக்கக்கூடிய தேன்லேருந்தும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதில் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால் கை க்ளவுஸ் போட்டும் அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஐஸ் கட்டி தொட்ட மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே மகரம் தாங்க. ஃபுல்லாக இதெல்லாம் போலம் தான். கொஞ்சம் பிள்ளைங்க வச்சுட்டு கரண்ட் வந்துடுச்சுப்பா. வந்துடுச்சா? கரண்ட் வந்துடுச்சு. ஊற்றிக்கலாம். இல்லை ஊற்றும் போது காமிச்சிடலாம். அப்போ புளிய ஆரம்பிச்சிட்டோங்க. புளிய ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஊற்றி கொடுத்துடலாம். இதே நாங்கள் ஒரு ஊஞ்சலில் வச்சு ஊற்றிட்டு இருக்கிறோங்க. பாருங்க இந்த வர பொங்குது பாருங்க. எடுத்து வச்சுட்டே இருக்கும். பாருங்க சக்கையே எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. தேன் எவ்வளோ இருக்கும். பை பிழிஞ்சு ஊற்றுறவங்களுக்கும் கொஞ்சம் போலன் பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். வேக்ஸு ஹை பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். இதோ கொஞ்சம் இந்த பார்ட்டிகல்ஸோடவே போடுறேங்க. இன்னும் டேஸ்ட் ஒன்றும் இல்லை. அது எடுக்கிறனா எடுத்துடலாம் நீங்கள். ஆனால் விடுங்க அதை. ஆனால் இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆமாம் லைட்டாக வந்தாலும் நல்லாயிருக்கும். ஊற்றிடலாமா? அதை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் ஊற்றிடுங்க. ஸோ நிறைய வேஸ்ட் ஆகுதுங்க. அதனால் வந்து நான் அந்த ஜெக்கில் ஊற்றி எல்லாருக்கும் ஃபில் பண்ணிடுறேன். இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் பிழிஞ்சு இந்த ஜெக்கில் ஊற்றிடுறேன். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தருக்கா பாட்டில் வந்து ஊற்றி ஃபில் பண்ணிடுறேன். சரிங்களா? யார் பை? இன்னும் கொஞ்சம் அதில் ஊற்றிடலாம்னு ஊற்றிக்கோங்க. ஆனந்தன் காஞ்சிபுரம் பிரதர், உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். சுந்தர்பன்ஸ்லேருந்து வருது உங்களுடைய ஸ்பெஷல் நெக்டார் தேன். ம் 1470 இருக்கணும். வந்துடுச்சு. ஸோ பிரதர், உங்களுக்கான தேன் இது தான். ஸோ வாங்கினவங்க யாருமே வந்து கமெண்ட் பண்ணலையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கின கஸ்டமர்ஸை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் பின் பண்ணியிருப்போம். அந்த கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஹோப் வரும். தேங்க்யூ. ஸோ அநேகமாக இந்த ஜெக்கு வந்து 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் ஃபில் பண்ணால் 2 பேருக்கு ஃபில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருக்கு பாருங்க. மணிகண்டன் கௌசல்யா அரியலூர் பிரதரா சிஸ்டரான்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ணுறேன். கப்புள்ஸ் ஆக்சுவலாக வந்து சுந்தர்பன்ஸ்லேயே ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் கிடச்சிருக்கு இந்த முறை. ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோமோ அதையே நீங்களும் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் ஒன்று சொல்லுங்கள். இன்னும் ஊற்றலாமா? 70 கிராம் ஊற்றலாம். ஓகேவா? வந்துடுச்சு. ஸோ பிரதர், யார் பை? மணிகண்டன் கௌசல்யா. ஸோ சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணி வைப்போம். தேங்க்யூ. பிரதர் முகமது அபிபுல்லா சென்னை, உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன்.
ஓகே. ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, மற்றவங்க யாருன்னா வாங்கினாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஹோப் வரும். நீங்கள் மட்டும் இந்த ஒரு என்ன சொல்கிறது அரிய பொருளை நீங்கள் மட்டும் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா, மற்றவங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணோம் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். பிரதர் ஏஎஸ்ஆர் செங்கல்பட்டு ஏதோ பிஸ்னஸ் நேம் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் நேம்லாம் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பர்சனல் நேம் சொல்லிடுங்க, அதையும் மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஸோ பிரதர் உங்களுக்கு ஊற்றுறேன். ஆக்சுவலாக இந்த தேன் வந்து எடுக்கும்போதே சட்டையெல்லாம் வந்து வடிஞ்சிருங்க. நேற்று நாங்கள் அந்த எடுக்க வரவங்களை வந்து காட்டியிருப்போம், அந்த ஷார்ட்ஸில் காட்டுறோம் பாருங்கள், அவர் சட்டை ஃபுல்லாக தேனாக இருக்கும். ஏன்னா அடுத்ததுமே அவங்க மேலே ஊற்றிடும் அந்த மாதிரி. ஸோ பிரதர் ஏஎஸ்ஆர் செங்கல்பட் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கவிதா கருணாகரன் பாலக்காடுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். பை ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களவுக்கு ப்ரொஃபஷனலாக இருக்குது, புரியுது? அது பார்த்துக்கலாம் பை, இது மட்டும் எடுங்க. ஓகே. ஸோ சிஸ்டர் கவிதா கருணாகரன் பாலக்காடுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். கொஞ்சம் போதும். ஸோ சிஸ்டர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே ஆரிஜினல் எடுத்ததே நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறாங்க அதுவுமே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. புளிஞ்ச வரைக்கும் ஊற்றிடுறோம். புளிஞ்ச வரைக்கும் ஊற்றிடுறோம் பிரதர். பிரதர் லோகேஷ் காஞ்சிபுரம் உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துலேயே வச்சு ஊற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அந்த ட்ரெயினுடைய நியரஸ்ட் ஃபாரஸ்ட் ஏரியாவே இதுதான். இதுக்கு மேலே எங்களால் பக்கத்தில் போக முடியல, ஏன்னா பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பாதுகாப்பு ஓவர். நம்மளுடைய சேஃப்டி பர்பஸ்க்காண்டி அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகல. அது ஏன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் இங்கே பக்கத்தில் இருக்க அனிமல் ரெஸ்கியூ சென்டருக்கு போய் பார்த்தோம். கடந்த ஒரு மாதத்துலேயே ஒரு 4-5 முதல்ல 2-3 புலியெல்லாம் பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்க. அதுதான் காரணம் நம்மளை ஏன் கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு. அது இந்த சுந்தர்பன் சீரியஸ்னுடைய இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம், அதில் பாருங்கள். ஸோ பிரதர் லோகேஷ் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரதர் எஸ் ரமேஷ் பாபு திருச்சி 1 kg ரேர் நெக்டார் கேட்டிருந்தீங்க, சுந்தர்பன்ஸ்லேருந்து உங்களுக்கு வருது. பரவாயில்ல. ஓகே. ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுந்தர்பன்ஸ் மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டிஸ் அணி ரேர் நெக்டார் நம்ம வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிரதர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ புளிஞ்ச தேன் ராமானுஜம் சென்னை பிரதர் உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ஹை பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது பாதர் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். பிரதர் ராமானுஜம் சென்னை உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ வைல்டுலேருந்து வரக்கூடிய ஃபாரஸ்ட் அணி, ஸோ ஹை பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக வந்து அதோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் நீங்கள் அந்த வைல்ட்னஸை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுங்கள் பாய், தைரியமாக சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஷூட் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க. போதும். அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க, நீங்கள் தேனை சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு ரேரான நெக்டாரு, நல்ல வைல்டுலேருந்து வர்றது அப்படிங்கிறதுடைய எங்களுடைய சிக்னேச்சர் என்னென்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய தேன் தான். ஷூட்லாம் 2,000 பட்சம் தான், ஓகேங்களா? ஸோ சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ ஒரு பக்கெட் ஃபுல்லாக யார் யாருக்கு ஃபில் பண்ணணுமோ ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தேன் இருக்குது இதில். இது
இன்றைக்கி காலையில் கொண்டு வந்த 2வது பக்கெட். இப்போது இதில் இருக்க கூடு எல்லாத்தையும் இதில் போட்டு பிழிஞ்சி மொத்தமாக எத்தனை பேருக்கு ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது ஒரு பீஸு பாருங்கள், உள்ளே தேன் இருக்குது. இது சும்மா நான் அப்படியே பிழிகிறேன் ஒரு பாட்டிலில். எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு பீஸில் மட்டும். சரிங்களா? இல்லை வெயிட் பார்த்துங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். வந்து பாட்டிலும் இதுவும் வச்சாச்சு. 838 கிராம் வருது. 1838 கிராம் வந்துச்சுன்னா ஒரு பாட்டில் ஃபில் ஆயிரும். ஏன் வந்து இப்படியே போட்டு பிழியும் போது ஆக்சுவலாக பாட்டில் ஓவர் ஃபில் ஆகும், வேஸ்ட் ஆகும். அதனால தான் மொத்தமாக போட்டு இல்லை பிழிஞ்சு ஊற்றுறது. ஸோ ஆனால் நான் ஒரு பாட்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன், இப்படியே போட்டு பிழியறதுனால எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. வேஸ்ட் மீன்ஸ் பாட்டில் ஃபுல்லாக ஓவர் ஃபில் ஆகும், அவ்வளோதான். நேரமும் பிரதர் விக்னேஷ் சேகர் சென்னை அவருக்கு தான் இது. பிரதர் விக்னேஷ் சேகர் சென்னை உங்களுக்கு தான் ஃபில் பண்ணுறேன். இந்த ஓவர் ஃபில் ஆனதெல்லாம் இங்கேயே வந்து க்ளீன் பண்ணிடுவேன், தொடச்சிருவோம். அரை கிலோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஐயோ பார்த்தீங்களா எவ்வளோ ஓவர் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ வேலை வைக்கிது பாருங்கள். அது இல்லாமல் இப்போ இதில் வேறு இருக்குது. ஆக்சுவலாக நான் இதையும் ஊற்றிடுறேன். அதான் இடம் சேர்ந்துருது இல்லை. இல்லை எக்ஸ்ட்ரா வேலை வைக்கும். 1830. ஓகே, 600 கிராம் வந்திருக்கு. 600 கிராம் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இப்படியே போட்டு புளியறதில்ல. இப்போ நான் இதில் பாருங்கள், இதில் இப்படி புளியிறேன். எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு ஈஸின்னு இல்லை, அது எவ்வளோ தேன் வேஸ்ட் ஆகாமல் அழகாக அப்படி பக்கெட்டில் தங்கிடும். இந்த பகுதியெலாம் செம்ம ஹார்டாக இருக்குங்க. கூடு அந்தளவுக்கு செம்ம ஹார்டாக இருக்குது பாருங்க. சுந்தர்பன்ஸ் கூடே ஹார்டு தான்ப்பா. ஆக்சுவலாக நான் கையில் புளிகிறோம் இல்லையா, துணியில் போட்டு புளிஞ்சால் இன்னும் எடுத்துடலாம். ஆனால் இந்த ஹனி ஹண்டர்ஸ்லாம் மறுபடியும் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நாங்கள் இங்கே உட்காந்து புளிஞ்சு ஊற்றிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுலேயுமே தேன் இருக்குது. அங்கே வச்சுருக்க வேக்ஸ்லேருந்து கீழே தேன் வலிஞ்சிருக்கா. நான் போகும்போது காட்டுறேன் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. துணியில் போட்டு புளிஞ்சுப்போம் கடைசியாக. போலன்னு பாருங்க. உடையுதா?
பாய் சம்மரில் ஒரு மாதிரியும் வின்டரில் ஒரு மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு தேன். அவன் இல்லை பூக்கள் வேறு இல்லை. இந்த தடவை நேற்று ஒரு பழம் பார்த்தோம்ல, நான் கூட அது சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் அது நல்லா இல்லைன்னு சொல்லி வேணான்ட்டாங்க. ஆமாம்மா, கோரான்ட்டு. அது வர டைம் பை இது. ஓ மேங்க்ரோவ் ஹனி, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். ஐடியா அப்படி தான் பா நல்லா ஜில்லுன்னு இருக்கு கையில். க்ளவுஸ் மீறியும் சில்லுன்னு இருக்கு. ஆக்சுவலாக சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே 4:30 மணிக்கெலாம் வந்து நல்ல மிஸ்ட்டு. ஈவினிங் 4:30 மணிக்கு, மார்னிங் 4:30 மணிக்கு. 5:15 இருட்டிடுது. நம்ம ஊர் 7 மணி மாதிரி ஆயிடுது. 9 மணி மாதிரி ஆயிடுதுங்க. ஆளே இருக்கிறது இல்லை 5:30 மணிக்கு மேலே. யார் யாருக்கெல்லாம் அது புரிஞ்சிட்ருக்கோன்னு நான் சொல்லிட்டா. பிரதர் உதயகிரண், பெங்களூர், பெரிய குடுபை, பெரிய விட மதன்ராஜ், ஆரணி தாலுக்கு. என்ன பீஸு ரெடி. ஸ்பெஷல் நெக்டார்ஸ்னு ஒரு தேன் வச்சுருப்பாங்க, அதில் போய் ஆர்டர் பண்ணுங்கள். அதில் எல்லாம் இந்த மாதிரி வரும். ஸ்பெஷல் நெக்டார்ஸ் அப்படின்னே போட்டிருப்பேன். அதில் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வரும். இந்த கேட்டகரி இந்த மாதிரி தேன்லாம் வரும். நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லையா, வெப்சைட்டை போய்ட்டு ஒரு வாட்டி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். சும்மா பாருங்கள். அதில் புழிஞ்சா எவ்வளோண்டு தான் சக்கை வருது பாருங்கள். அவ்வளோ தேன் இருந்திருக்கு அதில். இன்னும் துணியில் போட்டு புழிஞ்சோன்னா இதுவும் கம்மியாகிடும். இதுவும் கம்மியாகிடும். கடைசியாக ஒரு புளி புழிஞ்சிடும். 2 பக்கம் போட்டு இழுக்கணும். துணியில் போட்டு 2 பக்கம் போட்டு இழுக்கணும். ஃபோனில் எடுக்க சொல்லிடும். ஒரு பக்கம் நீயும் ஒரு பக்கம். எத்தனை கிலோ பக்கெட்டு, எத்தனை லிட்டர் பக்கெட் இது கன்ஃபார்ம் வந்துடும். நீங்களே சூட் கேஸில் கூட வச்சுக்கலாங்க. பக்காவாக வைக்க. ஆனால் வச்சிடலாம். தனியாக அனுப்ப சொல்லிடுவோம் பை. போட்டலாம் பை. ஆக்சுவலாக நாச்சி முத்துனே உங்களை தான் மிஸ் பண்ணுறேன் இப்போ நான். இன்னொருத்தர் நம்ம ஊரில் புளிஞ்சு தரவர் இருக்கார். அவர் ஒரு புளி புளிஞ்சாருன்னு வைங்க, அவர் பேரே உடம்பு. டேய் எடப்பா. ஆக்சுவலாக வந்து இந்த ஊரில் இப்போ பாருங்கள் கிளைமேட்டு அட்மாஸ்பியர்லாம் செம்மையாக இருக்கா. இந்த மாதிரி இருந்து எல்லா இடத்துல நாங்கள் போகிற எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், எங்களுக்கு செம்ம ஜாலி. ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேலை தான் பிடிக்கும். ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அழகாக பொறுமையாக உட்காந்து இது பண்ணுவோம். ஸோ சில இடங்களில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது, நம்மளால் ஃபுல்ஃபில்லிங்காக அவங்களுக்கு காட்ட முடியல. அதனால் அது ஃபேக்குன்னு ஆயிடாது. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சில எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ஷூட் அமையாது. அதான் மேட்ரு. யோ ஃபேக்குன்னு சொல்கிறவங்க வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்க. எனக்கு அதான் போய் ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தன் 24 ஹவர்ஸும் நம்ம வீடியோவே உட்காந்து பார்த்துக்கிட்டு ஃபேக் கமெண்ட்டு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கான். ரொம்ப நல்லவங்க, வியூஸ் தரவனே அவன் தான். யாரா நீங்களாம்? அவங்க பார்த்தேன் ஒரு 4-5 பேர் அவனுக்கு ப்ரொஃபைல் போய் பார்த்தா தேன் வைக்கிறவனுக்கு போய். ஓ பண்ண தேன் வைக்கிறவங்க. பண்ண தேன் இல்லை, தேன் பொதுவாக தேன் வைக்கிறவங்க.
பணத்தேன்மை விற்றுட்டு போட்டாங்க, நமக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு நம்மக்கிட்ட பிரச்சனை. பை நம்ம வேலையை பார்க்குறோம், நம்ம யாரையும் கம்ப்யூட்டர்னு நினைக்கிறது இல்லை, நம்ம இது போயிட்டு. ஆக்சுவலாக இப்போ சுந்தர்பன்ஸில் இருக்கோம். இங்கே எங்களுக்கு ஹனி எடுத்து கொடுக்குறவர் ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 40 பாட்டிலுக்காண்டி அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்களா, யாரா நீங்கள் அப்படின்னு தான் கேட்டாப்புல. ஆக்சுவலாக ஒன்ஸ் நாங்கள் சுந்தர்பன்ஸ்க்கு வந்தோம்னு சொன்னால் ஷூட்டோட 200-300 கிலோ எடுத்துகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக வலிச்சு ஊற்றிடுவேன். என்னென்னா தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வேளை எல்லாருக்கும் ஊற்றிட்டாங்கன்னா நாங்கள் வலிச்சு ஊற்றி கலெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறோம். எறும்பு ஏறுதியா? எறும்பு ஏறுதா? ஆமாம் பை, அந்த பக்கம் வச்சிடலாம். மாற்றி வச்சோம்னா அது வரக்குள்ளே நமக்கு டைம் இருக்குது. பை இவ்வளோ இருக்குது போலன்னு எடுத்துருவா. அதெல்லாம் சரி புளிஞ்சிருங்க பை. புரிஞ்சிடலாம். ஏன்னா அது ஊற்றுறதுக்கு சடுவாக இருக்குமா? இல்லை ஜெகிலாமல் ஊற்றிடுவீங்களா? ஊற்றிடலாம். அப்போனா இருந்துட்டு போகுது. $1800 வரணும் இது மட்டும். ஏன்னா அந்த இதோட இருக்குது. போடுங்க. பேர் என்ன? விக்னேஷ் சேகர். பிரதர் விக்னேஷ் சேகர் 1800 கிராம் உங்களுக்கு வரணும். ஸோ ஏன்னா குண்டானோட இருக்குது. குண்டானோட இருக்குது, அதனால் ஊற்றிடுறேன். என்ன பேர்? குழவியா? குழவி வருது. போதியா? ஐயோ குழவி பார்த்துட்டு நீ 2000 கிராம் ஊற்றிட்டியா? குறைச்சுடு. ஐயோ அது கொட்டுச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்ன கண்டில் 1840 கிராம் இருக்குது. பஸ் நாட் 2 kg. பிரதர் விக்னேஷ் சேகர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கூடோட பாட்டில் பிழிஞ்சால் பாருங்கள் எவ்வளோ தேன் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ நான் கடைசியாக க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? அதை எடுத்து கீழே வச்சுருங்க. அதில் படாமல் விட்டு முன்னாடி பாட்டில் இருக்குது. போதும். பிரதர் எஸ் ரமேஷ் பாபு செகண்ட் 1 kg, ஃபஸ்ட்டு 1 kg அப்புறமா ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு பாட்டில் தான் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு 2 kg ஆர்டர் பண்ணிங்க, ஃபஸ்ட்டுக்கே 1 kg ஊற்றுறேன். திருச்சிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. பிரதர் போலன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதோடய சேர்த்து சாப்பிடுங்க. ஊற்றலாம். 1470 வரணும். நான் கொஞ்சம் ஊற்றி விட்டுருங்க. ஸோ பிரதர் ரமேஷ் பாபு ஃபஸ்ட்டு 1 kg ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே ஆர்ஜின்லேயும் செகண்ட் 1 kg ஃபில் பண்ணி காட்டுறேன். பிரதர் விக்னேஷ் விக்கி உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 1 kg ரேர் நெக்டார் கேட்டிருந்தீங்க. சுந்தர்பன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபில் பண்ணுறேன். ஸோ பிரதர் விக்னேஷ் விக்கி உளுந்தூர்பேட்டை உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே ஆர்ஜின்லேருந்து எடுத்த சுந்தர்பன்ஸ் அணி நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க அதுவுமே வாங்கிக்கலாம். தேங்க்யூ. ஒரு தடவைக்கு 2 கிலோ வருதா? வருமானு டவுட் தான். ஸோ இந்த ஜெக்கு வந்து ஃபில் பண்ணால் 2 பேருக்கு வரும் ஒரு வாட்டி ஃபில் பண்ணனா. ஸோ அப்படி தான் ஊற்றிட்டு இருக்கேன். எல்லா ஷாட்டுமே அப்படியே காட்டுறேன். எல்லாமே டிரான்ஸ்பரன்சி. பிரதர் நிர்மல் ராம் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். இவரை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லிங்க. இவர் வந்து கஸ்டமராக வந்தார், ஃப்ரெண்ட் ஆகிட்டார். இவர் ஒரு ஹனி சைக்கோ. ஹனி சைக்கோவா? ஆமாம், நேச்சுரல் ப்ராடக்ட் சைக்கோ. ஒரு ஏன் இவ்வளோ தேன் இப்போவே வாங்குற, கொஞ்சம் விட்டுட்டாவது வாங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு இப்போவே வேணும் இந்த தேனுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவார். போதும் ப்ரோ, உங்களுக்கு தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஹனி சைக்கோன்னு, தப்பாக நினச்சிக்காதீங்க. நேச்சர் சைக்கோன்னு. நானே ஒரு நேச்சர் சைக்கோ தான். ஆக்சுவலாக பிரதர் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் போடும்போது திஸ் ஹனி ஃபார் நேச்சர் சைக்கோ அப்படின்னு தான் போடுவேன். ஓகேவா? நிர்மல் ராம் ஜஸ்ட் ஃபன் பிரதர். ஸோ சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இவர் என்ன வாங்கிட்டு வரல போய் ரேர் நெக்டர். ஓகே பிரதர் பிரபா விஎஃப்எக்ஸ் காட்பாடி ஏற்கனவே நீங்கள் பொந்து தேன் வாங்கியிருந்தீங்க. உங்களுக்கு மேங்கோ நெக்டர்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தோம். சாரி, ஸ்டிங்லஸ் பி அணி வாங்கியிருந்தீங்க. மேங்கோ நெக்டர்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தோம்.
ஸோ இப்போ உங்களுக்கு சுந்தர்பன்ஸ்லேருந்து ரேர் நெக்டார் உங்களுக்கு கிடைச்ச 2 தேனுமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டு. ஓகே. ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரபா விஎஃப்எக்ஸ் காட்பாடி வேலூர். தேங்க்யூ. வந்துடும் நினைக்கிறேன் பை. இல்லைன்னா சாயங்காலம் ஒரு 5 கிலோவில் ஊற்றிக்கலாம். ஸோ பிரதர் ஜெயேந்திர பிரசாத் பிரதர் ஜெயேந்திர பிரசாத் கூடுவாஞ்சேரிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. சுந்தர்பன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரேர் நெக்டார் வருது ஜி. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பிரதர் இதே ஆரிஜினில் எடுத்த தேன் நம்ம வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க அதுவுமே வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ வெப்சைட்டை போய் ஒரு வாட்டி ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஹனி பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. பிரதர் சங்கர சுப்பிரமணியன் செங்கல்பட்டுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஃபில் பண்ணுற ரேர் நெக்டார் சுந்தர்பன்ஸ்லேருந்து வின்டர் சீசனில் வந்திருக்கு. நல்ல யூனிக்காக இருக்குது தேன். ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சங்கர சுப்பிரமணியன் செங்கல்பட்டு. தேங்க்யூ. அன்ஷார் ஷேக் பெங்களூர் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக எந்த விர்ச்சுவல் ஹனி ஹண்ட் வந்தாலும் இவர் வந்து புக் பண்ணிடுறாரு. ஸோ பிரதர் உங்களுக்கு வந்து சுந்தர்பன்ஸ்லேருந்து ரேர் நெக்டார் யூனிக்கான டேஸ்ட்லாம் வந்திருக்கு. ஸோ ஃபில் பண்ணுறேன். அவர் தானான்னு தெரிலப்பா. அவர் தானே தெரியலையா? அன்சார் பெங்களூர். ஸோ பிரதர் அன்சார் பெங்களூர் ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. கார்த்திக் சிவாவா? கார்த்திக் ஜீவாவா? ஓகே பிரதர் பாருங்கள் பிரதர் கார்த்திக் ஜீவா 1 kg கோயம்புத்தூர். இவங்க பாருங்கள் பேரெலாம் வந்து எஸ் மாதிரி ஜேவை போட்டு வச்சுட்றாங்க. நான் இஷ்டத்துக்கு ஏதோ படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுது. அது ஜீவா தான் படிக்கல. நீங்களே பாருங்கள் இது என்ன இது ஜீவான்னு புரியல. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாய் இல்லாமல் நான் தனியாக வந்திருந்தேன்னா அதை சீவான்னு படிச்சிருப்பேன். எடிட்டில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா நீங்கள்? அதனால் அவருக்கு தெரியல. ஸோ பிரதர் கார்த்திக் ஜீவா கோயம்புத்தூர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவரெல்லாம் அர்ஜென்ட்டாக ஆர்டர் பண்ண ஒரு இந்த கே கோகுல் சேலம். அதை கொடுத்துருங்க போய் ஊற்றிடுவோம். அதான் கையில் எடுத்தீங்களா? இல்லை சாயங்காலம் எப்படி இன்னொரு 5 கிலோ அந்த கூடோட வருதில்ல, அதையும் ஊற்றிடுவோம். பிரதர் கோகுல் சேலம் உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தீங்க. கே கோகுல் சேலம். ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பிரதர் மதன்ராஜ் ஆர்னி. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ரேர் நெக்டார் 1 kg கேட்டிருந்தீங்க. சுந்தர்பன்ஸ்லேருந்து வருது. ஸோ பிரதர் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரேர் நெக்டார் அடுத்தடுத்த விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு எங்கெங்கே நடக்குதுங்கிறத கீழே தெரிகிற இந்த கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கன்வீனியன்ட்டான ப்ரோக்ராமை புக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுடைய பேர் போட்ட பாட்டிலில் எடுத்து அங்கேயே ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்புவோம். தேங்க்யூ. 2 கிலோ தான். ஓகே. இன்னொரு 3 பேர்த்துக்கு பத்தாது, 5 பேர்த்துக்கு பத்தாது. சாயங்காலம் வரதில் ஊற்றிக்க வேண்டியதான். சாயங்காலம் இன்னொரு 5 கிலோ எடுத்து இல்லை வலிச்சு ஊற்றுனா பார்ப்போங்க. பிரதர் அஜித் ராசிபுரம் உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். சொன்ன மாதிரி அது ஒன்று மிஸ்ஸிங். அப்போ பார்த்துக்கலாம்.
ஸோ பிரதர், சுந்தர்பன்ஸ்லேருந்து உங்களுக்கு ரேர் நெக்டார் வருது. வின்டர் சீசனில் நல்ல யூனிக்கான தேன் தான் கிடச்சிருக்கு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர், சந்தீப் பிரசாத் கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் ஃபில் பண்ண போகிறேன். ரேர் நெக்டார் 1 kg கேட்டிருந்தீங்க விர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டில். ஸோ சுந்தர்பன்ஸ்லேருந்து வருது பிரதர். பரவாயில்ல. ஸோ பிரதர், உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து விர்ச்சுவல் ஹனி ஹண்ட் ப்ரோக்ராம் பூட்டானில் நடக்க போகுது. பூட்டானுடைய சிலஜித் எடுத்து தர போகிறோம். நிறைய இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் போய் பாருங்கள். உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ப்ரோக்ராமை புக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுடைய பேர் போட்ட பாட்டிலேருந்து எடுத்து அப்படியே இங்கேயே ஃபில் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். தேங்க்யூ பிரதர். லோகேஷ் காஞ்சிபுரம் செகண்ட் 1 kg உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்ததில் நல்ல அடித்தேன் போலனோட வருது. பொதுவாக அடித்தேன்னா நாங்கள் கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த வாட்டியும் பாய் கலெக்ஷன்லாம் எடுக்க வேண்டாம், கஸ்டமருக்கே ஊற்றுன்னு சொல்லிட்டாப்புல. பிரதர் ஓகே, உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. கடைசியாக எங்களுக்கு ஒரு 1/4 kg கலெக்ஷன் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு 3 பேருக்கு ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே இன்றைக்கி 3 மணிக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதை வச்சு ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அதோடு இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவேன். இல்லைனா கலெக்ஷன் எடுத்துகிட்டு போயிடுவேன். பார்ப்போம். ஸோ பிரதர், லோகேஷ் காஞ்சிபுரம் செகண்ட் 1 kg ரெண்டுமே உங்களுக்கு சுந்தர்பன்ஸ் ஆரிஜின் தான். ஸோ சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே ஆரிஜினில் எடுத்த தேன் 2 வெரைட்டியில் நம்மள்கிட்ட வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் நெக்டார்லேருந்து வந்தது தான், ஆனால் சுந்தர்பன்ஸ். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக அங்கே ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக வந்து ஒரு 3-4 பேருக்கு வந்து ஃபில் பண்ண முடியாது, தேன் பத்தாது அப்படிங்கிறதுனால கோப்ரோ கொடுத்து விட்டு இன்னொரு 5 கிலோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டோம். அவங்களும் சந்தோஷமாக கோப்ரோ வாங்கிட்டு உள்ளே போனாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்து ஸ்டக்காகி நிற்குது இல்லையா, இப்போ அவங்க தேன் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வீடியோ அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. ஸோ கடைசியாக ஷூட் பண்ண அந்த கோப்ரோ ஷூட்டில் வந்து ஏதோ ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு முறையும் சுந்தர்பன்ஸ் வரும்போது கோப்ரோ வந்து தாங்கிறது இல்லை, ஏன்னா அதனுடைய ஹீட் அந்த மாதிரி. ஸோ வீடியோ அப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் தேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே எடுத்துகிட்டு வரல, நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நான் பிடிஞ்சி ஊற்றும்போது காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேன் வந்திருக்கு அப்படிங்கிறத. நேற்று ஊற்றி முடிச்சதில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு பெண்டிங் ஆச்சுங்க. அதுக்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ இருக்குது. ஏன்னா க்ளீன் பண்ணிட்டோம் நைட்டு. பாருங்கள், இது வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஏதோ பண்ணாங்கலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் கற்பனை பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இதில் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? எல்லாமே ஓப்பனாக இருக்குது பாருங்கள். ஓகே, இது கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் பேட்டர்ன் இருக்குது. இதுலேயே தான் புழிஞ்சிடுவேன், புழிஞ்சிட்டு ஊற்றிடுவேன். அப்படியே ஓரமாக வைக்கலாங்கிறீங்களா? போட்டுறேன். நல்ல இது 4 தானே இருக்குது. நல்ல ஒரு புளி புழிஞ்சிட்டு போட்டுறேன். பாருங்கள், ஃபுல் சக்கம் வந்துடுது. குளத்தில் எங்கே மீன் இருக்குது, பாம்பு தான். ஆமாம், அந்த குளத்தில் ஒரே ஒரு ஜீவராசி வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஹோட்டலில் சார்ந்தவர் செல்லமாக வளர்த்துறாராம். அதை நிறைய போலன் பிரதர். புரியலாமா? குளத்தில் பாம்பு இருக்குது, இறங்காதீங்கன்னா எங்கள் பாம்பு அது ஒன்றும் செய்யாது. ஆமாம், லேடிஸே சாதாரணமாக இறங்கி குளிக்கிறாங்கப்பா. நான் அட்லீஸ்ட் கை கால்களுக்கு இது பண்ணி, நீங்கள் அதுக்கே வரல. ஓகே, இப்போ தாய்ச்சி ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நல்லா ஜில்லுன்னு இருக்க கை. தாய்ச்சி இல்லை, சீகாங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மாஸ்டர் வாங்,
இன் எவ்ரி திங் தேர் இஸ் குங்ஃபு. அந்த மாதிரி தேனை புளிகிறதுலேயும் தேர் இஸ் குங்ஃபு. சி எனர்ஜியை பயன்படுத்துங்க. ஒரு சொட்டு தேன் விடாமல் இடுங்க. பை நான் உடனே சொல்லிக்குவேன். ஆ இப்போ இந்த 2 நாள் 3 நாள் பிழிஞ்சலாம், இதில் ஏன் வந்து புழுராட்டே இல்லை அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதுக்கு இந்த மக்கள் வந்து தேன் எடுக்கிறதுலேயே ஒரு அழகான முறையை வச்சுருக்காங்க. அது பாய் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னென்னா இல்லை ஆக்சுவலாக அவங்களுக்கு அது சௌரியமாக இருக்குது. நம்ம ஊர்லேயுமே அந்த ஹேபிட் இருக்குது. இங்கே வந்து கூடுகள் பெருசாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த தேனீப்பூச்சி விரட்டிட்டு மரத்தில் ஒட்டிகிட்டு இருக்கும்போதே தேன் இருக்கிற பகுதி மட்டும் அழகாக வெட்டி எடுத்துக்கிறாங்க. புழுராட்டை அதிலேயே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே விட்டுறாங்க. ஈஸிலி ஐடென்டிஃபையபிளாக இருக்குது. நம்ம மக்களும் அப்படி தான் பை. இல்லை நம்ம என்ன பார்த்தோன்னா என்னென்னா நம்மளுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஃபுல்லாக புழுராட்டு இருக்கும், மேலே ஒரு லேயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லேயர் ஃபுல்லாக கடைசி வரைக்குமே தேன் இருக்கும், அதுக்கு கீழே போலன்னு இருக்கும். ஆமாம், நீங்கள் இதை வெட்டி எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அது கீழே இருக்கிறனால. இப்போ இங்கே வந்து இந்த சைடில் தான் கட்டுது, அது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக கட்டுது, இப்படி கட்டுது. அப்போ என்னென்னா அந்த பகுதியில் தேன் இருக்குது, இங்கே எல்லாம் புழுராட்டாக இருக்குது. அது அழகாக இப்படி தேனை மட்டும் இவங்களால வெட்டி எடுக்க முடியுது. நல்ல ஹேபிட் தான். ஆனால் நம்ம மக்களை நம்ம வந்து இல்லை அது சொல்ல சாதாரணமாக சொல்லக்கூடாது. எனக்கு என்ன ஆச்சரியம் இருந்துச்சுன்னா, புகை போட்டோம் நம்ம அப்படி நவுந்தோடனே மறுபடியும் புழுராட்டில் அதுலேயே போய் உக்காந்துக்குது. ஆமாம். ஸோ அதனால் இன்னும் ஈகோ ஃப்ரெண்ட்லி, டிஸ்டர்பே ஆகாது. நம்ம ஊர்லேயும் அதை செய்கிறாங்க. ஒரு சில கூடு மட்டும்தான் அப்படி முடியறதில்ல. எங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கா அங்கே அப்படி தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள காட்டிலும் நம்ம மக்கள் வந்து பயங்கர இது பை. ஒரு பீ கூட ஹார்ம் பண்ணுறதில்ல. இவங்களும் சூப்பர் மக்கள், அதெல்லாம் நான் சொல்லலை. தேன் எடுக்கிறவங்க அவங்க பீ ஹார்ம் பண்ணுறது இல்லை, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, நான் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும்னு பார்க்குறேன். டீ வந்துடுச்சு, அதனால் புழிஞ்சு டீ ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ठीक है भैया, ठंडा हो जाएगा ना? हाँ 1 मिनट. ना जाएगा 1 मिनट ना, 1 मिनट कोई प्रॉब्लम नहीं. उधर उधर क्या उधर? क्यों मछली खाते हैं? हाँ, मछली कहाँ है? नाग है. नहीं, नाग है. काला कलर में नाग है. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே மிதந்துட்டு இருக்கிறதுலாம் வந்து ஹைவ் பார்ட்டிகிள்ஸு, அதுவுமே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் அப்படி கொஞ்சம் வச்சுருக்கேன். சரியா, அது எடுக்கனாலும் எடுத்துருவேன், ஆனால் உங்களுக்காக சாப்பிட்ணுன்னு வச்சுருக்கேன். ஸ்பெஷல் நெக்டாரு. பிரதர் உதயகிரண் பெங்களூர் உங்களுக்கு தான். இன்னொன்று இது சொல்லிடுறது, வெயிட் வைக்கிறேன். 480 இருக்குது, 481 இருக்குது. 1 கிலோ ஊற்றுனா 1 கிலோ 480 வந்துடும். இதையும் ஒரு சிலர் சொல்கிறாங்க வச்சுட்டு டேர் பண்ணுங்கள். நான் ஒன்று ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் எங்கள் வேலையை நாங்களே முடிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறோமே, எங்களுக்கு கஷ்டம் இல்லாத மாதிரி செஞ்சுக்கிறோமே. ஏன்னா இதில் ஒன்றும் கஷ்டமெலாம் இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு மாதிரி செய்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் வந்து கமெண்ட்ஸில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எல்லோரும் இல்லை, ஒரு சிலர். அது வேணாமே, வந்துடுச்சு அவ்வளோதான். கொஞ்சம் நெருக்கி ஊற்றுறேன், ஏன்னா 5 பாட்டில் ஊற்றணும். உதயகிரண் பெங்களூர் உங்களுக்கு தான். அதில் பிரதர் சிவா வி சென்னை உங்களுக்கு.
போதும். பாருங்க பிரதர், சிவா வி சென்னை, இந்த பக்கம் காமிக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்கள் பிரதர். கோகுல் கே சேலம். ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன், பட் இது ஒன்று எக்ஸ்ட்ரா ஊற்றிடுறேன். இது ஒன்று மட்டும் டவுட்டாக இருக்கறனால 477. இந்த கிறுக்கலும் இருக்குது. ஒருவேளை அவருக்கு ஆல்ரெடி ஊற்றிருந்தா இது வேறு யாருக்கும் அவைலபிள், வேணால் வாங்கிக்கலாம். முடிப்போம். இருங்க அப்படியே கறி வச்சுங்க, கிறுக்கல் காட்டுங்க. இதில் வந்து இன்னொரு ப்ரோக்ராமாக வச்சுக்கோங்க. என்னென்னா இந்த பாட்டிலில் சும்மா இது யாருக்காகவும் இல்லை, ஒட்டிடுறது. ஒட்டிட்டு இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், ரேண்டமாக ஒரு கிறுக்கலுங்க. ஓகே, ரேண்டமாக ஒரு கிறுக்கல் போட்டுருவோம். எதுக்காக இந்த கிறுக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ண முடியாது. இதே மாதிரியே கிறுக்க முடியுமா? கிறுக்க முடியாது. அப்போ இது ஒரு அடையாளம். இதில் அப்படியே தேனை புழிஞ்சு ஊற்றி காமிச்சிருவேன். அதை வந்து எதில் லிஸ்ட் பண்ணியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ்டு ஹனி அண்ட் ஸ்பெஷல் நெக்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த எக்ஸாக்ட் பாட்டிலில் எக்ஸாக்டாக புழிஞ்சதையே அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக, ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக இதையும் பண்ணுறோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, கஸ்டமர் நேமை போட்டு அவங்க முன்னாடியே புக் பண்ணிடுவாங்க. கஸ்டமர் நேமை போட்டு இதுதான் சொல்லி ஊற்றி கொடுத்துருவோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி தேன் கிடச்சிருது, அதை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அந்த டிரான்ஸ்பரன்சியை. அதனால் ஒரு ரேர் நெக்டார் ஒன்று கிடைக்கிதுன்னா அதை ஃபஸ்ட்டு புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு கிறுக்கலை போட்டு பக்காவாக பேக் பண்ணி வச்சுருவோம். ஸோ பாட்டில் முதற்கொண்டு மாறாது. அந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியோட இந்த எக்ஸாக்ட் பாட்டிலையே இந்த கிறுக்கலோடவே மேட்ச் பண்ணி அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். வீடியோவில் பார்க்குறது அப்படியே மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். அந்த மாதிரி இப்போ ஊற்றி காமிச்சிடுறேன். இல்லை நம்மளன்ட்டு இல்லை, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அஷூரன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷத்து கஸ்டமருமே ஹண்டெல்லாம் புக் பண்ணுறாங்க. Alright. சாரி இன்னும் கரண்ட்டு போயிடுச்சா? கரண்ட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட எதனா இது 1 கிலோக்கு மேலே தான் வரும் ப்ரோ. ஒரு நிமிஷம். சாரி, இது அது எடுக்க வேணாம். சொல்லிடுறேன். இது அப்படியே செவுத்தோரமாக சாய்ச்சி வடியிருக்கு வச்சுருவேங்க. இது 1 கிலோக்கு மேலேயே வரும். கரண்ட்டு கரெக்டாக போயிடுச்சு. கண்டிப்பாக 1 கிலோக்கு மேலே வரும். நோ வரிஸ். நான் இதை சொல்லிடுறேன். என்னென்னா, வடியிறதையும் இதில் சாய்ச்சி வச்சுருவேன்னு சொல்லிடுறேன். ஓகே, இதை மூடி போட்டால் ஸோ இது 1 கிலோவுக்கு மேலே தான் வரும். பார்த்தாலே தெரியும் 1 கிலோக்கு மேலே தான் வரும். கரண்ட்டு போயிடுச்சு டக்குன்னு. இது வந்து பார்த்துக்கோங்க, இது எப்படி ஸ்கிரிப்டில் இருக்குன்னு. இப்போ இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குல்ல, அதையும் இதில் வடித்து விட்ருவேன். செவுத்தோரமாக வடித்து வச்சிட்டேன்னா ஃபுல்லாக போயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு 3 பேர்த்துக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னொரு 2 கிலோ தேனும் கிடச்சிது இதனால். ஸோ இதோட முடியுது. நானே ஒரு பிரேக் எடுக்க போகிறேன் ஹண்டிலிருந்து. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபெப்பில் ஒரு ஸ்பெஷல் நெக்டார் ஹண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை ஆர்டர் பண்ணுங்கள். அது ஏன்னா உண்மையாலுமே அது அவ்வளோ யூனிக்காக இருக்கும், நிறையாவும் கிடைக்கும்.
ஸோ ஃபெப்பில் ஸ்பெஷல் ஹண்ட்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன், என் ஃபோட்டோ இருக்கும், அது போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக சுந்தர்பன்லேயே வேணும் எடுக்கணும் அப்படின்னாலுமே அதுவுமே லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அது வந்து ஏப்ரலில் தான் கிடைக்கும். ஸோ அதுவுமே வேணால் நீங்கள் வர்ச்சுவல் ஹனி ஹண்டில் வாங்கிக்கலாம். இதோட முடியுது வீடியோ. இது போக பூட்டானில் அது நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வாழ்நாள்லேயே நீங்கள் ஒரு முறை தான் அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி. அசல் பூட்டான் புத்கா தேன், நல்ல காஸ்ட்லியான தேன் கொஞ்சம் அது. ஆனால் 100 கிராமே அது 4000 ரூபா. அந்த மாதிரி வர்ச்சுவல் ஹனி ஹண்டில் சிறுதேன் ரகத்தை சார்ந்த பூட்டான் தேன், அங்கே இருக்கக்கூடிய பொந்து தேன், அங்கே இருக்கக்கூடிய கிளிஃப் ஹனி, அங்கே இருக்கக்கூடிய பரோஹனி, அது இன்னொரு லிஸ்டிங்கு. அதுக்கப்புறம் ஷிலஜித் அப்படியே எடுத்து அங்கேயே ப்ராசஸ் பண்ணி உங்கள் பேர் போட்டே அனுப்புவோம். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு அப்கமிங்கு. அது எல்லாத்தையும் போய் செக் பண்ணுங்கள், வேணால் வாங்கிக்கலாம். நன்றிங்க.